ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய வேபரி சர்வீஸ் இன்ஜினியர் நிதிஷ்குமார் பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம். இது வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ஏரியா. பொருள் எல்லாமே பதப்படுத்தி வைக்கிறது. அங்கே ஒரு வேப்ரிட்ஜ் போட்டிருந்தாங்க. அது இப்போ வந்து நம்ம ரீஒர்க் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு எல்லாமே இன்றைக்கி வந்து ரூட்டிங் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் எரெக்ஷன் ஒரே நாள் எல்லாமே கம்ப்ளீட்டடாக முடிச்சு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்திருக்கோம். இங்கே போட்டிருக்கிறது வந்து 16/3 100 டன் கெப்பாசிட்டி உள்ள வேப்ரிட்ஜ். நம்ம தான் போட்டு கொடுத்தோம். ஃபஸ்ட்டு கப்பன் பாலில் போட்டு கொடுத்துருந்தோம். இவங்களுக்கு ஒரு 2-3 சைட் இருக்குது. அங்கே எல்லாமே கம்ப்ரஷன் டைப் நல்லாயிருக்கும், அக்யூரேசி நல்லா இருக்குன்னொன்னே இங்கேயும் வந்து நம்ம கம்ப்ரஷன் டைப் லோட் செல் மாற்றிருக்கோம். அந்த ரீஒர்க் எல்லாமே முடிஞ்சு காங்கிரீட் சைடு எல்லாமே காங்கிரீட் போட்டு இன்றைக்கி ரூட்டிங் போயிட்டுருக்கு. எர்த்துக்காக எல்லாமே குழி எடுத்து வச்சுருக்காங்க. எர்த்து வீட்டு போட்டு கையோட எர்த்து எல்லாமே கொடுத்துருவோம். கொடுத்து இன்றைக்கி ஆன் பண்ணி மிஷின் ரன்னிங் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடுவோம். நம்ம போட்டு கொடுத்தது தான். உள்ள ரூட்டிங் போயிட்டுருக்கு. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க, ரூட்டிங் எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்ட்டு. கம்ப்ரஷன் டைப் லோட் செல் தான் இங்கே போட்டிருக்கோம். போட்டு இதுவும் அதே சேம் தான், 30 டன் கெப்பாசிட்டி ஒரு லோட் செல்லு போட்டு இங்கே பாருங்கள். இங்கேயும் நான் போகிற இடத்துக்கு எல்லாமே ஸ்டீல் ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் தான் ரெஃபர் பண்ணுவேன் கஸ்டமருக்கு. ஸ்டீல் போட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 100% கஸ்டமருக்கு ரெஃபர் பண்ணுறது வந்து ஸ்டீல் தான். ஒன்ஸ் போட்டிங்கன்னா பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு லோட் செல்லுக்குமே தனித்தனி பைப் போட்டு ரூட்டிங் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இன்னும் இதுக்கப்புறம் வந்து எர்த்து கொடுப்பாங்க. இப்போ நம்ம அட்வான்ஸாக என்ன பண்ணுறோம்னா, கம்ப்ரஷன் டைப்பில் வந்து 2 இடத்துல இங்கே போட்டு இந்த ஐலம் சீட் இந்த போல்நெட்டுக்கு வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் கொடுப்போம். இங்கே வந்து டைரெக்டாக நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு போல்ட்டு வச்சு கிரவுண்டுக்கு டைரெக்டாக பாஸ் ஆகிற மாதிரி வந்து போல்ட்டு எக்ஸ்ட்ரா வச்சு வெல்ட் அடிச்சிருக்கேன். இப்போ நம்ம இங்கே போட்டு இங்கேருந்து இதுக்கு கொடுத்துட்ருவோம். அதாவது இந்த போல்நெட்டை லூஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதை போட்டு லூப் பண்ணிடுவோம். இந்த போல்நெட்டு போட்டு லூப் பண்ணி டைட் பண்ணி விட்ருவோம். அப்போ எர்த்து வந்து நம்ம கிரவுண்டுக்கு வந்து நல்லாவே பாஸ் ஆகும். டைரெக்டாக மெட்டல் கூட கான்டாக்ட் இருக்கும். அது காங்கிரீட் போட்டிருக்காங்க, இது க்ளீன் பண்ணிடுவாங்க. இது டைரெக்டாக மெட்டல் கூடயே கான்டாக்ட் இருக்கிறனால வந்து ஈஸியாக நம்மளுக்கு எர்த்து கிரவுண்டுக்கு பாஸ் ஆகிரும். லோட் செல் ஃபெயிலியர் வந்து ஈஸியாக தடுக்கலாம் அப்படின்றதுக்காக இங்கே ஒரு போல்நெட்டை வச்சு வெல்ட் அடிக்க சொல்லியிருப்பேன். எல்லாம் போட்டு இங்கே 8 லோட் செல் போட்டிருக்கோம். போட்டு ரூட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு ஃபைனலாக ஜங்ஷன் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டு மிஷின் ஆன் பண்ண வேண்டியதான். ரூட்டிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. முடிஞ்சது ஒன்று ஆல்மோஸ்ட் ஒரு 2 லோட் செல் தான் இருக்குது. முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஆன் பண்ண வேண்டியது தான் மிஷின். டிக்கெட் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன்.